அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்மரிஷி பாதம் பணிந்து 13/4/2026 பங்குனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி இரவு 1 மணி 8 நிமிடம் வரை ஏகாதசி, பின் துவாதசி. நட்சத்திரம் மாலை 4 மணி 3 நிமிடம் வரை அவிட்டம், பின் சதய நட்சத்திரம். இன்றைய வார சூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடம், மறைவு 6 மணி 25 நிமிடம். இன்றைய ராகு காலம் காலை 7 மணி 42 நிமிடத்திலிருந்து 9 மணி 14 நிமிடம் வரை. யமகண்டம் 10 மணி 46 நிமிடத்திலிருந்து 12 மணி 17 நிமிடம் வரை. குளிகை நேரம் மதியம் 1 மணி 49 நிமிடத்திலிருந்து 3 மணி 21 நிமிடம். நல்ல நேரம் மதியம் 3 மணி 21 நிமிடத்திலிருந்து 4 மணி 22 நிமிடம். மாலை 6 மணி 25 நிமிடத்திலிருந்து 7 மணி 25 நிமிடம். கோச்சாரம் மேசத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சூரியன், சனி, செவ்வாய் மற்றும் புதன். சந்திராஷ்டமம் மிதுனம் மற்றும் கடகராசி. காலை 6 மணி 10 நிமிடம் முதல் 9 மணி 40 நிமிடம் வரை. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். அதே போல் காலை 9 மணி 40 நிமிடத்திலிருந்து மதியம் 3 மணி 40 நிமிடம் வரை புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். மதியம் 3 மணி 40 நிமிடத்திலிருந்து 9 மணி 40 நிமிடம் வரை பூச நட்சத்திரம், கடகராசி. பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். அதே போல் இரவு 9 மணி 40 நிமிடம் முதல் 3 மணி 40 நிமிடம் வரை பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், கடகராசி. பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறும். சந்திராஷ்டமத்தின் போது எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. அதே போல பயணங்களையும் தவிர்ப்பது சிறந்தது. இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் திடீர் பணவரவு உண்டு. நண்பர்களால் உதவி கிடைக்கும். ஆனால் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். கொடுத்த கடன் திருப்பி வருவதில்லை. நிலுவையில் உள்ள பாக்கிகளும் வசூலாவதில் சிக்கல் ஏற்படும். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம துர்கா அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில், தொழில்ஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்து சந்திரன் பயணிப்பதால் தொழில்ஸ்தானத்தில் குழப்பங்கள் வரலாம். தொழிலில் குழப்பங்கள் வரலாம். வேலையில் கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகளை ஒன்றுக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. அதே போல வேலை தேடுபவர்களுக்கு இன்று வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ப்ரமோஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று அது தடைப்பட வாய்ப்புள்ளது. எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து செய்வது நல்லது. மனம் ராகுவுடன் சேர்ந்து சந்திரன் இருப்பதால் மனம் ஒருவித குழப்பத்துடன் இருப்பதால் தொழிலில் கவனமுடன் இருக்கவும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வமான சுக்கிர பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும். தந்தையுடனான உறவில் சிறிது கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆன்மீக பயணங்களின் போது சிறிது எச்சரிக்கை தேவை.
அதேபோல புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம். அ கோவில் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் திருவிழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமூலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகு பயணிப்பதால் பயணங்களின் போது அலைச்சல்கள் ஏற்படும் மற்றும் மனம் ஒருவித குழப்பத்துடன் இருக்கும். மனதளவில் ஒருவித பயம் ஏற்படும். பயம் தோன்றி மறையும். அதே போல இந்த 8ஆம் இடத்தில் பயணிப்பதால் வம்பு வழக்கு போன்றவற்றில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் மற்றும் கோர்ட் கேஸ் போன்றவற்றில் நிலுவையில் கேஸ் உள்ளவர்கள் இன்று தங்களுக்கு சாதகமாக வராது. அதனால் இன்றைய நாளை தள்ளி போடுவது சிறப்பு. இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் ராகு பயணிப்பதால் அதிகப்படியான மன உளைச்சலை தருவதால் நீங்கள் இந்த நாளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திர ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் புதிய நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றும் தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த சுமூகமான உறவு இன்று கெடக்கூடும். வியாபாரத்தில் சற்று சறுக்கல்கள் ஏற்பட்டாலும் அது பின் நிவர்த்தி அடையும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகுடன் சேர்ந்து பயணிப்பதால் கடன் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகள் விலகும். உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். மற்றும் உணவு சம்பந்தமான வயிறு சம்பந்தமான சிறிது உபாதைகள் ஏற்படலாம். பயணங்களின் போது சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் பிள்ளைகள் வழியில் செலவுகள் வரலாம். சிந்தனைகளில் தெளிவில்லாமல் இருக்கும். தியானம் மற்றும் யோகா செய்வது சிறந்தது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் வராமல் இருக்கும். மற்றும் ஷேர் மார்க்கெட் துறையில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் தாயின் உடல்நிலையில் அக்கறை காட்டுங்கள். வீடு மனை போன்றவற்றில் சிறு செலவுகள் வரலாம்.
மாற்றங்கள் குறித்து ஆலோசிப்பீர்கள். சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் பார்த்து இன்று வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு எளிதான நாள் அல்ல என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வந்து ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம். அதேபோல வந்து பால் மற்றும் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று வந்து சற்று சறுக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று வந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். இளைய சகோதரர்கள் அனுகூலம் உண்டு. சிறுதூர பயணங்களால் சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். அண்டை அயலரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் சற்று மேலோங்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம். கண்கள் தொடர்பான உபாதைகள் வரலாம் மற்றும் குடும்பத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சிறிது நேரத்தில் வந்து அது சமாதானமாகிவிடும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று வந்து சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 7. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் மன அழுத்தம் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை இன்று தள்ளி போடுவது நல்லது. அதிக கற்பனைகளை தவிர்க்கவும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் விஷயத்தில் சிறிது சறுக்கல்கள் ஏற்படலாம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இன்று அனுமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் வந்து 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் விரயஸ்தானத்தில் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. தூக்கமின்மை ஏற்படலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புகள் லாபம் தரும். இன்று வந்து எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்று மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் போட்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.